நண்பர்களே, கடகராசியில் இருக்கிறவங்களாம் தற்போதைய நிலைமையில் ஒரு 3 விஷயத்துக்காக தான் யோசிச்சுட்ருப்பீங்க. செஞ்ச வேலை இன்னும் முழுசாக முடிக்க முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு வேலை எடுத்திருப்பீங்க, ஒரு ஏதோ லோன் எடுக்கலான்னு எடுத்திருப்பீங்க, அதை லோனை முடிக்க முடியலை, இல்லை வீட்டு வேலையை முழுசாக முடிக்க முடியல, கையில் காசு இன்னும் சரியாக பண்ண முடியல, சிலர் காசே இன்னும் சரியாக வரலை, தொழில் பண்ணி அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தொழில் பண்ண முடியல, தொழில் பண்ணி அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான அமௌண்ட் கையில் நிற்கலை. இந்த மாதிரி நிறைய வகையான ஒரு கேள்விக்குறியான சில விஷயத்தில் நின்றுட்டுருப்பீங்க. உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் அதிகம். கடகராசிக்கு ஆப்டாகவே ஒரு 3 விஷயங்கள் எப்போவுமே ஐடென்டிஃபையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் ஏதோ ஒரு தேம்பல் அல்லது மரு அல்லது ஏதாவது கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இதே போல் உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு தான் திருமணம் நடக்கும். காதலிச்சவங்களை விட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. நான் திருமணத்தை ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் ரீதியான விஷயங்களில் ரொம்ப மன உளைச்சல் பட்டுருப்பீங்க. உங்களுடைய துணைவியாரோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வீட்டில் கடன் வாங்கினது அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க. சொந்தங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஆப்டாக பொருந்தாது. உங்களுடைய சொந்தங்கள் தான் உங்களுக்கு ஒரு முதல் எதிரி மாதிரி இருக்கும். சரியான நேரத்தில் இங்கே ஒத்துழைக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஃபேமிலிக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருப்பீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, இந்த ராசியினுடைய நீண்ட நாட்களாக குடும்பம், பணம், உறவு, வேலை அப்படின்னு எல்லா பக்கத்திலும் மனசுக்குள்ளே சுமந்து கொண்டிருந்த விஷயங்களில் மெதுவாக தெளிவு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுக்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய உங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் அதே போல் தேவையில்லாத ஒரு துரோகங்களை அனுபவித்த ஒரு ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படா முன்னேறுவோம் அப்படின்னு காத்துட்ருக்கிற காலங்கள் எல்லாமே நகர்ந்து அதற்கு பிறகு வாகனத்தில் வண்டி வாங்கி அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிருப்பீங்க. வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய செலவாயிருக்கும். இல்லை வண்டிக்கு இப்போ ஒரு செலவு உங்களுக்கு இருக்கும். வீட்டு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன் செலவு உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள முக்கியத்துவம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். என்னடா சொந்தம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி எதுவும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இந்த கடகராசியினுடைய அடிப்படை குணாதிசயத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கு. பிரபல ஒரு ஜோதிடருடைய நம்பர். இது பிரபல ஜோதிடர்னு சொல்கிறத விட ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகுலத்தில் இருக்கக்கூடிய ஆசான் இவர். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் கால் பண்ணி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்க. உங்களுக்கு வேணும்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் பேசிக்கோங்க. இந்த கடகராசியினுடைய அடிப்படை குணாதிசயம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நீர் தத்துவ ராசி. உங்களால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் போய் செட் ஆகிக்க முடியும். இந்த கடகராசி அப்படிங்கிறவங்க அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருந்தது அப்படின்னா தாய் வழியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். தாய் மூலமாகவும் இருக்கும், இல்லை தாய் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய மனக்கசப்பு அது மாதிரிலாம் இருக்கும். மனம், தாய், வீடு, குடும்பம், உணர்ச்சி, பராமரிப்பு, அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்புடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றே அது வலுவாக இருந்தால் இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கும். வலு கம்மியாக இருந்தால் இது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன எக்ஸாம்பிள், மனம், உங்களுடைய தாய் அல்லது வீடு, குடும்பம், உணர்ச்சி, பராமரிப்பு, இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் குடும்பத்தில் மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் நீங்கள். அதே போல் பிறனுடைய மனநிலையை விரைவாக புரிஞ்சுக்குவீங்க. அவன் என்ன மோட்டிவில் அவன்கிட்ட பேசுகிறான், அவன் எதுக்கு பேசுகிறான், அவனை எப்படி டேலி பண்ணான். நீங்கள் பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிங்க. ஆனால் மன ரீதியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இடிச்சிட்டே இருப்பீங்க. அதே போல் வீட்டினுடைய அமைதியை முக்கியமாக நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். தாய் அல்லது தாய் வழி உறவுகளுடன் ஆழமான தொடர்பு இருக்கும் உங்களுக்கு. அது சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக சிந்திப்பீங்க. ஒருவரை நம்பிய பிறகு முழுமையாக நம்புவோங்க. அதே மாதிரி பழைய நினைவுகளை எளிதில் மறக்க மாட்டீங்க. அதே போல் பிறருக்காக தங்களை மறந்து உதவுவாங்க. குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவாங்க. வீடு மற்றும் சொத்து உருவாக்க வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். மனநிலை மாறுபடலாம். சிறிய வார்த்தையிலும் மனம் காயப்படலாம். அன்பை, உணவு, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பால் காட்டுவாங்க. வயது அதிகரிக்க குடும்ப மரியாதையும் சொத்து நிலையும் உயருங்க. தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தா, என் குடும்பத்தில் அமைதி எப்போது வரும், என் கடன் எப்போ குறையும், எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர் யார், வேலை மாற்றலாமா, என் உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும், திருமணம் அல்லது உறவு ஏன் தாமதமாகுது, குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எல்லாருக்காகவும் செய்வது சரியா, பழைய உறவை மறக்க முடியுமா, வெளியூர் சென்றால் குடும்பம் பாதிக்கப்படுமா, என் மன அழுத்தம் எப்போ குறையும். இதுதான் உங்களுடைய கேள்வி. ஆனால் உங்கள் பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குது. இந்த கடகராசிக்கு ஒன்றான பிறப்பு ரகசியம் இருக்குது. குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சிதைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கக்கூடியவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். வீடு மற்றும் சொத்தை உருவாக்கக்கூடியவங்க. பிறரின் மனதை ஆறுதல் அளிக்கக்கூடியவங்க. உணவு, பராமரிப்பு மற்றும் சேவை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமாக வருமானம் பெறலாம். குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. தாய் வழி ஆதரவு வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கலாம்.
பழைய வேதனையை அனுபவமாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். அமைதியான வீட்டுச் சூழலை உருவாக்குவீங்க. பிறரின் கண்ணீரை புரிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள். சிறிய சேமிப்பை குடும்ப சொத்தாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். வயது அதிகரிக்க மனப்பக்குவமும் பொருளாதார நிலையும் மேம்படுங்க. அந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை நான் சொல்ல கேட்குவேன். அன்பு உங்களுடைய பலம். ஆனால் எல்லாருடைய உணர்ச்சியையும் நீங்கள் மட்டும் சுமக்கணும் அப்படிங்கிறது மன நிம்மதி குறைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் பாட்டு போய் இறங்கி வேலை செய்கிறீங்க. அது எந்த அளவுக்கு பொருந்துன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். இந்த கடகராசினுடைய பலமான குணங்கள் குடும்ப அக்கறைங்க. குடும்பத்துக்காக தியாகம் செய்வீங்க. வீட்டில் சேவையெல்லாம் நிறைய செய்வீங்க. வீட்டு தேவையெல்லாம் கவனிப்பீங்க. உறவுகளை பாதுகாப்பீங்க. குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை கவனிக்கக்கூடிய நபர் நீங்கள். என்ன பண்ணாலும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இங்கே இருப்பாங்க. உள்ளுணர்வை பொறுத்த வரைக்கும் ஒருவரின் மனநிலையை விரைவாக உணர்வாங்க. யாராவது உண்மை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. பிரச்சனையை முன்கூட்டியே கவனிக்கக்கூடிய நபர். வார்த்தையை விட உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய நபர். பராமரிப்பு திறன் அதிகம். நோயில் இருக்கிறவங்க கவனிப்பாங்க. உணவு மற்றும் வசதியை பார்த்து கொள்வாங்க. குடும்பத்தில் அனைவரையும் நிம்மதி தர முயற்சிப்பாங்க. குழந்தைகளுடன் அன்பாக பழகுவாங்க. நினைவு திறனை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை நினைவில் வச்சுக்குவாங்க. குடும்ப வரலாறு மற்றும் உறவுகளை மதிப்பாங்க. ஒருவரின் உதவியை மறக்க மாட்டாங்க. அனுபவத்திலிருந்து கற்றுக்குவாங்க. பொறுமையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திற்காக பல சிரமங்களை தாங்குவாங்க. பிரச்சனையை அமைதியாக கையாளுவாங்க. உறவை உடனே முறிக்க மாட்டாங்க. பொறுமையாக பல விஷயங்களை சரி செய்வாங்க. அன்பை பொறுத்த வரைக்கும் முழு மனதுடன் அன்பு கொடுப்பாங்க. நெருக்கமானவர்களை கைவிட மாட்டாங்க. உணவு, பரிசு மற்றும் பராமரிப்பால் அன்பை காட்டுவாங்க. உண்மையான உறவை நீண்ட காலம் தொடர்வாங்க. கடகராசினுடைய சவால்கள் அப்படின்னு பார்த்தா அதிக உணர்ச்சி, பழைய விஷயத்தை மறக்க முடியாமல் இருக்கிறது. உங்கள் சவால் அதுதான். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபம் அதிகம், இல்லைனா ரொம்ப சந்தோஷம் அதிகம். பழைய விஷயத்தை மறக்க முடியாமல் மைண்ட்லேயே வச்சுக்கிறது. மனதில் வச்சுக்கிட்டு அழுத்தம் அடைகிறது. எல்லாருக்காகவும் தங்களை மறக்கிறது. அதிக குடும்ப பற்றுதல். அதே போல் மாற்றத்தை பயன்படுத்துவது. மனநிலை மாறுபடுறது. சிறிய வார்த்தையிலும் மனம் காயப்படுறது. நேராக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் அப்படியே மைண்டுக்குள்ளேயே எப்படி சொல்கிறது, அவன்கிட்ட இதுக்கு கேட்குறான், மனம் கேட்குறான், அவன்கிட்ட இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாமல் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பிறரின் பிரச்சனையை தங்களுடையதாக எடுத்துக்கொள்வது. சந்தேகம் அதிகம். பாதுகாப்பு அதிகம். குழந்தைகள் மற்றும் துணையை கட்டுப்படுத்துவது. குடும்ப ரகசியத்தை மனதிலேயே சுமந்துட்டு இருக்கிறது. உறவை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக உங்கள் சுயமரியாதையும் மன நிம்மதியும் முழுவதுமாக விட்டு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதை அப்படி கொடுக்கக்கூடாது. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களை மென்மையானவராக பார்க்குறாங்க. பிறர் உணர்ச்சிகளை கவனிக்கக்கூடியவங்களாக பார்க்குறாங்க. ஒருவரினுடைய உடல் நலம் மற்றும் குடும்ப நிலையை கவனிக்கக்கூடிய நபராக பார்க்குறாங்க. ரகசியங்களை பாதுகாக்கிறவா பார்க்குறாங்க. குடும்பங்களை, நண்பர்களை குடும்பம் போல் பார்க்குறவங்கள பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே அழைத்து உணவு கொடுக்கக்கூடிய நபராக பார்க்குறாங்க. ஆனால் மன காயப்பட்டால் பேசாமல் விலகலாம். பழைய விஷயத்தை மறக்காமல் இருக்கலாம். அதிக உரிமை காட்டலாம். மற்றவர்களின் மனநிலையை அதிகமாக யோசிக்கலாம். திடீரென உணர்ச்சி வசப்படலாம். மன்னித்தாலும் நடந்ததை நினைவில் வச்சுக்கலாம். மற்றவர்கள் இவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அன்பானவராகவும் குடும்ப அக்கறை மிகுந்தாகவும் பார்க்குறாங்க. ஆனால் சிலர் உங்களை அதிக உணர்ச்சி படுறவங்களாகவும் பார்க்குறாங்க. பழைய விஷயத்தை விடாதவங்களாகவும் பார்க்குறாங்க. அதிக உரிமை காட்டுறவங்களாகவும் பார்க்குறாங்க. மனநிலை மாற்றக்கூடிய நபராகவும் பார்க்குறாங்க. காதலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் நிறையாவே உங்களுக்கு நடந்திருக்கும். முழுமையாக நம்பியவர் உண்மையை மறைக்கலாம். உங்கள் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் செய்த தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். திருமண வாக்குறுதி தாமதமாயிருக்கலாம். உங்கள் பராமரிப்பை கட்டுப்பாடு அப்படின்னு நினைத்திருக்கலாம். குடும்ப தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் 3ஆம் நபர் காரணமாக சந்தேகம் வந்திருக்கும். உங்கள் உணர்ச்சியை பலவீனமாக பயன்படுத்தியிருப்பாங்க. பழைய உறவை மறக்க முடியாமல் இருந்திருக்கலாம். துணையினுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் மட்டும் சுமந்திருக்கலாம். நண்பர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குங்க. நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் என்ன சிறப்புன்னா, தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருப்பாங்க. பணம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காமல் இருப்பாங்க. உங்கள் வீட்டின் வசதியை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் குடும்ப தொடர்புகளை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். உங்கள் உதவியை மறந்திருக்கலாம். உணர்ச்சியை தூண்டி உதவி பெற்றிருக்கலாம். உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா குடும்ப பொறுப்பை உங்கள் மீது வைத்திருக்கலாம். சொத்து தகவலை மறைத்திருக்கலாம். உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். நீங்கள் செய்த உதவியை மறந்திருக்கலாம். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலேயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் உங்கள் குற்ற உணர்ச்சியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். உங்கள் திருமணம் அல்லது வேலை முடிவில் தலையிட்டிருக்கலாம். தாய் வழி அல்லது தந்தை வழி உறவுகளில் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளை நடுவில் உங்களை நிறுத்தியிருக்கலாம். உங்கள் வீட்டை அல்லது பொருளை பயன்படுத்தியிருக்கலாம். பணியிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் நிறையாவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதுலேயும் உங்களோட உழைத்தது நீங்கள் பாராட்டு வேறு ஒருத்தனுக்கு கிடச்சிருக்கும். சரியான டென்ஷன் ஆகும் உங்களுக்கு. அப்போ
உங்கள் பொறுப்புணர்வு பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருப்பாங்க. உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிருக்கலாம். மேலதிகாரிங்கிட்ட தவறான தகவல் கூறப்பட்டிருக்கலாம். உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம். சம்பளம் அல்லது பதவி உயர்வு தாமதமாயிருக்கலாம். உணர்ச்சி வசப்படுத்தி கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கலாம். கூட்டாளி கணக்கை மறைச்சிருப்பாங்க. பணியிட குடும்ப பிரச்சனையில் உங்களை நடுவில் வைத்திருப்பாங்க. எப்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒருவர் தொடர்ந்து உணர்ச்சியை தூண்டி பணம் கேட்கும்போது, பழைய காதல் திடீரென திரும்பும்போது, குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக ஆவணம் இல்லாமல் பணம் கேட்கும்போது, சொத்து பங்கு பற்றி வாய்மொழியில் மட்டும் பேசும்போது, கூட்டுத் தொழிலில் கணக்கை மற்றவரிடம் முழுமையாக விடும்போது, உங்கள் பெயரில் பிறருக்காக கடன் வாங்கும்போது, ஒருவர் உங்கள் குடும்ப ரகசியத்தை அதிகமாக கேட்கும்போது, உங்கள் வீடு அல்லது சொத்தை பயன்படுத்த முயற்சிக்கும்போது, நண்பர் அல்லது உறவினர் அளவுக்கு மீறி புகழும்போது, உணர்ச்சியில் வேலையை விட்டு விட நினைக்கும்போது, சமூக ஊடகத்தில் குடும்ப பிரச்சனையை பகிரும்போது, குடும்பத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இருக்காங்க. ஆனால் குடும்பத்தினாலேயே சவாலாக இருக்கக்கூடிய சில நபர்களும் உங்களுக்கு இருக்காங்க. குடும்பத்தில் உறுதுணையாக இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். பணத்தை விட உறவை மதிக்கக்கூடிய நபர், உங்கள் உடல்நலத்தையும் ஓய்வையும் கவனிக்கக்கூடிய நபர், உங்களுடைய எல்லையை மதிக்கக்கூடிய நபர், கஷ்டத்தில் செயலால் உதவக்கூடிய நபர். ஆனால் உங்களுக்கு யார் சவால்? உங்கள் வருமானத்தை மட்டும் எதிர்பார்க்குறவங்க, தங்கள் பொறுப்பை உங்கள் மீது தள்ளக்கூடியவங்க, சொத்து விஷயத்தில் தகவல் மறைக்கக்கூடியவங்க, உங்களை குற்ற உணர்ச்சியில் வைக்கக்கூடியவங்க, தொடர்ந்து பண உதவி கேட்கக்கூடியவங்க, உங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியே கூறுபவர்கள். அதே போல் உங்கள் துணையை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, வேணாம். நீங்கள் செய்த உதவியை மதிக்காதவங்க, உங்கள் உணர்ச்சியை பயன்படுத்தக்கூடிய நபர் நீங்கள் இப்போ ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கூடாதுங்க. இந்த ராசிக்காரனால் நிறைய வகையான தொழில் செட் ஆகும். உணவு மற்றும் விருந்தோம்பல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த பேக்கரி, கேட்ரிங்கு, உணவகம், இந்த திருமண சமையல், உணவு விநியோகம், அந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஓரளவு பரவாயில்லையாக இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கேட்ரிங்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு விரும்பி கூட்டு விசாரிக்கிறது நல்லாயிருக்கும். வீடு மற்றும் சொத்து பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா செட் ஆகும். வீட்டு வாடகை, நிர்வாகம் இதெல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும். இன்டீரியர் டிசைன்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். விற்பனை, கட்டுமானம், தங்குமிடம், அந்த விடுதியில் சொல்கிறாங்களே, இந்த விவசாய நிலம் மாற்றி விடுறது, வீட்டு மனை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு செட் ஆகும். ஆனால் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு இந்த சொத்து மேட்டரே வந்து அவ்வளோ பொருந்தாது. நிறைய பிரச்சனைகள் தான் இருப்பீங்க. கல்வி மற்றும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தொழில் நல்லாயிருக்கும். முன்புள்ளி, அந்த குழந்தைகளோட பராமரிப்பு, பயிற்சி மையம், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகுங்க. மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் செவிலியர் நல்லாயிருக்கும், மருத்துவர் நல்லாயிருக்கும், மருந்தகம் நல்லாயிருக்குங்க. முதியோர் பராமரிப்பு நல்லாயிருக்கும், சமூக சேவை நல்லாயிருக்கும், மருத்துவ நிர்வாகம் நல்லாயிருக்கும், மனநல ஆலோசனை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குங்க. இந்த மீடியா மற்றும் படைப்பு துறையை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பு, குடும்பம் மற்றும் சமையல், ஊடகம், உள்ளடக்கம், இந்த வீடியோ எடிட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். வணிகமும் நல்லாயிருக்கும். இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொருட்கள், ஆடை விற்பனை, அழகு பொருட்கள், வீட்டு அலங்காரம், ஆன்லைன் விற்பனை, பால் பண்ணை, விவசாயம், வாகன விற்பனை, குடும்ப தொழிலெலாம் நல்லா செட் ஆகுங்க. நிறைய பேருக்கு இந்த செய்வனை அல்லது கந்திஷ்டி எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திடீர் வளர்ச்சி இருக்குது. திடீர் வளர்ச்சி இருக்கும்போது கண்டிப்பாக கந்திஷ்டி இருக்கும். இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை வண்டி வாங்கிட்டு இருப்பீங்க, இல்லை வண்டி ஆல்டர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே ஒரு கந்திஷ்டி இருக்குதுங்க. அந்த கந்திஷ்டி மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானதுங்க. நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லோருடைய உணர்ச்சியை நீங்கள் மட்டும் சுமக்காமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கடந்த காலம் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்களுக்காக சேமிப்பை உருவாக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. குடும்ப பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, முத்து நிறம், முத்து சொல்லுவாங்க, முத்து நிறம், இளநீலம், வெள்ளி நிறம், க்ரீம் நிறம், கடல் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள்னால் 2, 7, 6ங்க. சாதகமான நாள் அப்படின்னா திங்கட்கிழமை உங்களுக்கு சாதகமான நாள். இந்த அடுத்த 12 நாள் தான் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டுங்க. குடும்ப தொடர்பான செய்தி வரும், பழையவர் தொடர்பு கொள்வாங்க, சிறிய செலவு உங்களுக்கு இருக்குதுங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. மனதில் பழைய நினைவுகள் வருங்க. உணர்ச்சியில் பெரிய முடிவு எடுக்கவே வேண்டாம், மாட்டிக்குவீங்க. உணவு மற்றும் தூக்கத்தில் கவனமாக இருங்க. அதே போல் 4 முதல் 6 நாட்கள் வரைக்கும் வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு வந்து தெரியலாங்க. இந்த வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட தொழிலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு வேலை செய்வீங்க. அதே போல் பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் வந்து ஏற்படுங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் அப்படின்னா என்னது? பழைய பாக்கியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்குங்க. அதே போல் இருக்காது, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உரையாற்றல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் அமையலாம். இல்லை உங்களுக்கு வந்து குடும்பத்துலேருந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பங்கு பரிவர்த்தனை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நடக்கலாம். அது வந்து பழசு மாதிரி அதே போல் இருக்காதுங்க. இந்த வீடு அல்லது சொத்து பற்றிய தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினர் உதவி வந்து செய்வாங்க. ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்குங்க. அடுத்தது காதல் அல்லது திருமண பேச்சு நகருங்க. ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். வாகனம் அல்லது வீடு பற்றிய முடிவு வரலாங்க. எதிர்பாராத குடும்ப செலவு ஏற்பட்டுருக்கலாம். அதே மாதிரி பழைய விஷயத்தை மீண்டும் எடுத்து கூற வேண்டாங்க.
வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகுங்க. பண வரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் இருந்த குழப்பம் வந்து குறையுங்க. சேமிப்பு அல்லது வீட்டு திட்டம் தொடங்கலாங்க. நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில கடகராசிக்காரர்களுக்கு செரிமான கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று உப்பசம், அமிலத்தன்மை, தூக்கக்குறைவு, மன அழுத்தம், உடல் சோர்வலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சளி அல்லது குளிர் தொடர்பான தொந்தரவும் இருந்திருக்கும். உடல் எடை மாறுபாடு இருந்திருக்கலாங்க. உணவு மற்றும் உணவு நேரம் மாறுதல் வந்து ஏற்படுறதுக்கான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதிக உணர்ச்சியால் களைப்பு ஏற்பட்டுருங்க. இது போன்ற தொந்தரவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குதுங்க. இனி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது உங்களுக்கான எல்லையை நீங்களே அமைச்சிக்கணும். எல்லா பொறுப்பையும் தனியாக இருக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. பணவரவு, இந்த செலவெல்லாம் எழுதி பாருங்க. அவசர சேமிப்பு உருவாக்க வேண்டாம். டக்குன்னு அதுக்கு பிளான் பண்ணி ஒரு அவசர சேமிப்பு ஒரு எழுதி போட்டு தனியாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசுங்க. பழைய விஷயத்தை விட்டுவிட்டு முயற்சி செய்ய வெளியே வாங்க. பழைய விஷயமே வேண்டாம், புதுசாக நம்ம வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும் மெயினில் வச்சுக்கோங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கும்போது ஆதாரம் வச்சுட்டு பணம் கொடுங்க. வீடு மற்றும் சொத்து ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம், உணவு, தூக்கத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்பு பயந்தால் தவற விடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் செய்யக்கூடாதவே அப்படின்னா எல்லாருடைய பிரச்சனையும் நீங்கள் மட்டும் சுமக்கக்கூடாதுங்க. இரக்கத்தில் பெரிய தொகை கொடுக்கக்கூடாதுங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாதுங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பக்கூடாதுங்க. குடும்ப உறவு என்பதற்காக ஆவணத்தை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. மனதில் வச்சுக்கிட்டு அழுத்தம் அடையக்கூடாதுங்க. குடும்பத்திற்காக சேமிப்பை முழுவதும் செலவு செய்யக்கூடாதுங்க. உணர்ச்சியில் வேலை அல்லது உறவை விட்டு வெளியேறக்கூடாது. உங்கள் உடல்நலம் மற்றும் ஓய்வை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. குடும்ப ரகசியங்களை வெளியே பகிரக்கூடாது. பழைய விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறக்கூடாதுங்க. உங்களை பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு, அம்மன் அல்லது பார்வதி தேவியை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர் சமர்ப்பிக்கிறது. உங்களுக்கு சந்திரன் தான் வந்து அதிபதி. ஸோ சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர் சமர்ப்பிக்கிறது. எந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கனாலும் சுற்றி வரும்போது சந்திர பகவானும் சூரிய பகவானும் வச்சுருப்பாங்க. அங்கே சந்திர பகவான்கிட்ட வெள்ளை மலர் கொடுத்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் நெய் தீபம் ஏற்றுக்கு ரொம்ப நல்லது. அரிசி, பால் அல்லது வெள்ளை உணவுப் பொருட்கள் தானம் பண்ணுங்கள். தாய்மார்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு உதவி செய்யுங்க. குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி உதவி செய்யுங்க. மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு என்ற உதவிகள் செய்யுங்க. பசுக்களுக்கு உணவு அளிங்க. தாயின் ஆசீர்வாதம் பெறுறது ரொம்ப நல்லதுங்க. தினமும் சில நிமிடம் தியானம் பண்ணுங்கள். தேவையற்ற இரவு நேர சிந்தனைகளை குறைச்சி ஒழுங்கான தூக்கத்தை பின்பற்றுங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ராசி ஒரு அற்புதமான ராசி. டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் கலங்காதீங்க. ஓரளவு கடகராசிக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அதை வீட்டில் அப்படியே உச்சரித்து பாருங்கள். அதே போல் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம், அங்கே போய் வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் இதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போல் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.